ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான் பதில் சொல்லுவா? சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன், வாசக்கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல ஏன் வைக்கணும்? அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது பேசி பாக்குறேன். ஆத்தா சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு? ஒரு 50 வைக்க சொல்லிருக்கா. விஷயத்த சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க, இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 கால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்காலே அரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே, இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டே உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர். வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன். ஒத்தச்சுளி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல விழுற கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க ஆளுக்கு ஒண்ணா கொடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கனே அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்குவேன். ஆனா அவனால இப்ப சொல்லுங்க. அசையாதடா, படாத இடத்துல பற்ற போகுதுடா. கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கடி, அவர் சீக்கிரம் கழட்டிடுவாரு. ஆமா, எங்களை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க, சீக்கிரம் கழட்டுறதுக்கு. போங்கடியே. ஓபன் பண்ணிடுறா. நீ கொஞ்சம் வாய முடியா? இப்படியே ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் அது நினைச்சு கல்லால அடிக்க போ. அங்க அடிக்காதீங்க, அங்க அடிச்சா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். டேய் சோடா புட்டி, அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஓன் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பரமபதத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்கள் மந்தையில் உள்ள இந்த 2 ஆடுகளையும் பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். அடி பாவி, அவன் கண்ணாடியை உடைச்சிட்டே. கண்ணாடி உடைஞ்சிருச்சா? நான் கரண்ட் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். கோவிந்தா கோவிந்தா. மாட்டிக்கிட்டே திரிங்க, கார்பரேஷன் கார வந்து பிரிச்சு விடுவான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஏய் சின்னத்தாய். என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாயி. ஆமா, அது என்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேன, நீ ஒரு சர்வெண்ட்ங்கிற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்கணும் பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ? அம்மா வந்துட்டாங்க போட்டு. அம்மாவா? ஏன் நின்னுட்டு இருக்க? யார் வந்து கண்டு பாரு. பிரியா கண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்னமா இது திடுதுப்பு வந்து நிக்கிற? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ராசாத்தி உள்ள வாமா. அருண், இவங்க எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சின்னத்தாயி. இவங்க அவங்கதான் எங்க அம்மா. இந்த பானைக்கு வந்த வாழ்க்கை கூட 18 வருஷமா எனக்கு வரல. வாங்க தம்பி, வாங்க வாங்க ஐயா. பிரியா பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. வாங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க ஐயா. ஏய், நான் வேதனை எல்லாம் பார்த்தவன். யாரு தூக்கிட்டு போறேன்? கணக்கு எவன்
விடக்கூடாது. கொண்டு ஆ தம்பி அருந்தம்பிங்களா? ஆ. இது யார் அப்பாங்களா? ஆமா. உங்கள மாதிரியே இருக்காருங்க. ஐயா என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டை ஆதரமாக்க. இவரு உன் பெருமை இழிச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாவம் இருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimentalங்க ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போறா? இவர் பேரு செல்லப்பா. ஆ, சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே. சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம். வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ என்ன பத்தி ரொம்ப புகழ்றீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான். உங்களுக்கு சக்கரை இல்லாம பாயசம் கொண்டு வர மாட்டாங்க. வேதம் ஓதுறதுனால சாத்தான் தெய்வமாயிடாது. பிரியா நீ வர புரியா இல்லையா? டேய் போடா இப்படி. அல ஆமா என்னது உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? யோ நான் தான் சொன்னேன்யா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு. சந்தோஷமா இரு. ஆகா நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. காப்பாத்துங்க ஐயோ, காப்பாத்துங்க யாரு இவ்வளவு வேகமா ஓடி வரா? காப்பாத்துங்க. ஒருவேளை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? சார் நீங்க என் காலேஜ் ப்ரொஃபசர் ஆச்சே. ஆமா, என்ன சார் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? இவ்வளவு பெரிய நாய், இவ்வளவு பெரிய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கிறதுக்காக துரத்துனா ஓடி வராம என்னப்பா பண்ண முடியும்? என்ன சார் இது? ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே. என்ன கூட தான் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேசுற. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார் உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசாதீங்க. நான் இப்போ உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிட கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆருட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன 1.5 மைல் நீளத்துக்கு ஒரு பட்டம் யாரு கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனால தான் நான் உருப்படாமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா ஒரு விதத்துல உன்னை பார்த்தது நல்லதுதான். கண்ணா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ. என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நாயா அலையிறேன். நாயா இல்லீங்களா? உங்களை நாயா விரட்டுது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்கிற 4 ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது 4 ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும்பாங்களே அதுவா? நான் எதிர்பார்க்கிறதே வேற. ஐட்டம் நம்பர் 1. ஆத்தா. அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலஜலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்லா? அப்ப சித்தாவத்தான் பார்க்கணும். மேல ஐட்டம் நம்பர் 2. ஆத்தா. பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுல ஏதாவது 2 கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணும். அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டாதான் முடியும். மேல ஐட்டம் 3. ஆத்தா. அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தராமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஷாமிலி லெவலுக்கு பாடினா ஓகே. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் 4. ஆத்தா. நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடமாங்கா சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலைச்சுவடி பார்த்தேன். மாங்காய் சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டாதான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற 4 ஐட்டங்கள் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். ஹா. கூரையில யாரு குருநாதரை கூப்பிடுறியா? இல்ல எங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. ஆ, ஆ. ஆ, கேக்குறேன். ஆ. பிடிச்ச பூ? குஷ்பு. பிடிச்ச மலை? அண்ணாமலை. பிடிச்ச பழம்? ஞானப்பழம். பிடிச்ச கலர்? காளிமார். ஆ, காளி. ஆத்தா உன் பேரே சொல்லிட்டாரே. சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி உங்க கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. எது? இல்ல சார், உங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். கண்ணா, நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி நான் பெருசா கவனிக்கிறேன். உங்க வாயை நம்பிதான் சார் இருக்கேன். டேய் ப்ரொஃபசர், பரீட்சையில நான் அண்டர்வேருக்குள்ள வச்சு பிட் அடிக்கும் போது பிட்ட உருவுறேன்னு சொல்லி அண்டர்வேர் நாடாவ உருவுனியடா. அதை நான் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. உடனடியா சொல்லிடுங்க. குமுதவல்லி. குமுதவல்லி. குமுதம் தம் குமு. ஆத்தா, அழகான பெண்ணு, அழகான பேரு. அஷ்டலட்சுமி அங்கங்க அநியாயத்துக்கு தாண்டவம் ஆடுறாங்களே. அந்த கண்ணை பாத்தீங்களா? ஒன்னுல ஞான ஒளி, இன்னொன்னுல ஆனந்த ஜோதி. யோ, அது என்ன முகமா இல்ல டென்ட் கொட்டாயா? இருக்கலாம். வாய் கூட டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குதே. ஏங்க இது நிஜமாவே உங்க பொண்ணு தானே? யோ, 1 வருஷம் 12 மாசம் காட்டுல கடுந்தவம் பண்ணும்போது பிறந்த பொண்ணியா? நீங்க காட்டுல பண்ணும்போது இது எப்படி வீட்டுல பிறந்துச்சு? நடுவுல எறும்பு கடிச்சிருச்சுன்னு 7 நாள் வீட்டுக்கு வந்துட்டேயா? ஓ, அந்த 7 நாட்களா? ஆமா. வீட்டு விஷயத்தெல்லாம் அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த பாப்பா யாரு? அந்த பொண்ணோட அம்மா. ஆ,
அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோ, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், என்ஜினியர், வக்கீல் 3 பேர் வருவாங்க. ஆஹா, 3 பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். என் பொண்ணு 2 வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? ஆஹா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்னது, உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? தை தை திட்டி தை. யோ, ஓம ஜாட அப்படியே இருக்குதியா? யோ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் அப்படி தெரியல, இப்ப தெரியுது. தெரியல, தெரியுது, தெரியல, தெரியுது. யோ, ஆ, அது பிறவி பைத்தியம் இல்லையா? அப்புறம்? ஒரு தடவை குற்றாலத்துக்கு கூட்டு போனேன். எதுக்கு? அருவியை பார்க்கத்தான். பார்த்தாளா? அருவி எங்க இருந்து கூட்டுதுப்பான்னு கேட்டா, ஆ. மேல இருந்துன்னு சொன்னேன். சரி. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்? பரபரன்னு பாறையில ஏறிட்டா. பாறையிலயா ஏறுறேன்? அங்க அதானப்பா இருந்துச்சு. ஓ. மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்ததுல ஆ. மண்டையில அடிபட்டு ஆ. கபாலத்துல காலங்களுக்கு விரிசல். தெய்வமே. உடனே அறக்க பறக்க இன்ஜினியர் விட்டு கூட்டு போனேன். இன்ஜினியர் எதுக்கு? அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் கூட்டி இருக்காரு. ஓஹோ. அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல வழிக்க விழுந்து டாக்டர் படுத்த படுக்கையா கிடந்தாரு. ஆத்தா. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை கூப்பிட்டேன். டிரைவர் எதுக்கு? வண்டி ஓட்டத்தாம்பா. ஓட்டுனாரா? அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. ஆ. எங்க எங்கேயோ போய் பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசியில இங்க வந்திருக்கிறேன். இது என்னது இது? இப்பவாவது பூ, முன்னெல்லாம் கல்லு. ஐயோ, நிறைஞ்ச பைத்தியமா இருக்குதே. இதை எவையா கட்டிக்குவான்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ணை குத்திடுவா. யோ, திரும்பி பார். யாரு? அங்க இல்ல, ஆ. பழச. ஓ. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சியே, முதல் இரவு அன்னைக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் பொட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட்டா? அதுக்கு பிராய சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. ஆ, அப்படி நீ கட்டி வைக்கல, எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி. நீ ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்றது பொய், எஜமா. ஆத்தா கிட்ட பேசுறது பொய், உழைப்பாளி. அவ்வளவு ஏன் நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவேன். வள்ளி. அப்புறம் உன் பொழப்ப நாறி போயிடும். சார், ஏதோ விபூதி வாழைப்பழம் என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறலன்னு இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன். டாடி, டாடி, நீ அம்மியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் இங்கேயே இருக்க ஐயோ, போறேன். இந்த பீப்பா உருட்டி எடுத்துக்கிட்டு போங்க. இந்த பாப்பா வேணா இருந்து பேசட்டும். அதுவும் சரிதான். ஆ. நீ போடி. இந்த பாரியா, ஒழுங்கா சொல்றேன். ஆ. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நீயே அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிற. சரி. அப்படி கட்டி வை. தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம், சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நான் 3 தடவை பார்த்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு. அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. தம்பி, அரைக்காம்பட்டி மொத்தமே 3 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது அஞ்சரைப்பட்டி, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பறக்காவட்டி, பறக்காவட்டி. சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாதனால ஒரு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன். தமாசு. சார் சார், உங்க பொண்ணு பிரமாதம்னு எப்ப சொன்னனோ அப்பையில இருந்து பொண்ணை பார்க்கணும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறாரு. இவருமா? குமுதவல்லி, கூப்பிடுங்க. குமுதவல்லி. ஆஹா, உங்க பொண்ணு 4 பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? நீ புது பொண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அவளை சிரிக்க விடுங்க. காலம்பூரா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ மாறாம இருந்தா தான் என் மனசு வாடாம இருக்கும். மாறாமலே இருந்தாலும் அது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனாலும் பாயிண்ட் நம்பர் 1 படு ஓகே. ஆமா, உன் பேர் என்னம்மா? தை தை திதி தை 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 திதி தை தலாங்க தத்திக்கிட்டோ குமுதவல்லி. இவ்வளவு நீளமான பேரா? ஐயோ, நான் எப்படி கூப்பிடுறது? ஷார்ட்டா கும்மு கும்முன்னு கூப்பிட வேண்டியதா? சார், ஆ. ஆனா பேரை சொல்ற சாக்குல பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 2. ஓகே. ஆமா, உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுசா. பெருசு இல்லம்மா, பெருசுதான். சார், கேபிஎஸ்ஸையும் பேபியையும் குரல்லையே ஒன்னா சேர்த்துட்டாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. 3 பாயிண்ட் ஓகே. இந்த 4வது மாங்கா நாலாவது. கிளைமாக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடா? இல்ல, அது வந்து பொண்ணு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா நமஸ்காரம் பண்ணுமா? திதி தை திதி தை திதி தை திதி தை. எனக்கு ஓகே. கண்ணா, நீ என்னுடைய மாணவனே இல்ல, அப்புறம் மாமா. ஆ, மாமா என்ன ஒண்ணு இல்ல, இவரா? ஒரிஜினல் மாமா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவை சிக்கனப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாதசுரத்தை நீங்க வாசிடாதீங்க. அதுக்கு வேற ஆள ஏற்பாடு பண்ணுங்க. பாரு,
வரட்டுமா? டாடா. டாடா. அப்ப வைக்கிறேன். The Indian economic condition is so bad that in the near future all Indians will become very poor beggars. இந்த மாதிரி மேட்டர்கள் பாட புத்தகத்துல வர ஆரம்பிச்சிருச்சா? விவேக், நான் எப்பவும் குடிக்கிறது இல்ல, எப்பவாவது படிப்பேன், அப்பதான் குடிப்பேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் வேற மாதிரி சொன்னனா? எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம்? விஷயத்த சொல்லு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அருண் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லி அவனை காதலிக்க வைக்கணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பிரியா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளாம். ஏமாத்தம் தாங்க முடியாம அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அந்த சம்பவம் அருண் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால பொம்பளைங்கனாலே உயிரை எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறான் அவன். நீ அருணை மறந்துடுறதா நல்லது. அருமை மாணவர்களே, நம்ம காலேஜில் ஆண்டு விழா நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆண்டு விழா விறுவிறுப்பாகவும் கிளுகிளுப்பாகவும் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு இலக்கிய தரமான நாடகம் நடத்த போறோம். அந்த நாடகம் ரோமியோ ஜூலியட். அதுல ரோமியோவா நடிக்க போறது நமது கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் அருண் தான் நடிக்க போறார். அதில் ஜூலியட் பாத்திரம் ஏற்று நடிக்கும் அழகு பாவை நமது வகுப்பறையில் இருக்கும் மாணவி பிரியா. அந்த நாடகத்தில் முக்கியமான கட்டம், காதலர்கள் பிரிய போகின்ற சூழ்நிலையில் ரோமியோவையும் ஜூலியட்டையும் சேர்த்து வைப்பதற்காக பாதிரியார் லாரன்ஸ் ஜூலியட்டிற்கு விஷம் கொடுக்கிறார். பாதிரியார் லாரன்ஸின் கடிதம் கிடைக்கும் முன்பாக ஜூலியட் இறந்து விட்டாள் என்ற தவறான செய்தி கேட்டு கல்லறையை நோக்கி ரோமியோ ஓடி வருகிறார். ஜூலியட், நீ அணைத்துக் கொண்ட சாவையை நானும் அணைக்கிறேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், மடிந்தால் ஒன்றாக மடிவோம். பிரியா, get up. எந்திரி, எந்திரி. பிரியா, எந்திரி. எந்திரி பிரியா. என்னாச்சு? பிரியா, பிரியா. பிரியா செத்து போயிருவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. பிரியா சாக மாட்டாடா, நிச்சயமா அவ சாக மாட்டா. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா லைஃப் லாங் அந்த பழி உன்னை விட்டு போகாதுடா. இங்க மிஸ் அருண்ங்கிறது யாரு? நான் தான் டாக்டர். மிஸ் அருண், பிரியாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு. பட் ஒன் திங், அவங்களுக்கு நினைவு வந்ததுல இருந்தே அருண் அருண் உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா, ஏன் பிரியா அப்படி பண்ண? உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட சோகமான முடிவுனால பொம்பளைங்கனாலே உயிர் எடுக்கிறவங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உயிரை கொடுத்தாவது என் காதல நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ண. அதுக்குதான் I love you, பிரியா. அருண் நல்லா இருந்தாடா. டைரியா வந்ததுல இருந்து இப்படி ஆயிட்டான். பாவம். சார், ஒரு லேயர் கொடுங்க. உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன தேடி ஒரு பொண்ணா? டேய் அருண், உன்னை தேடியாண்டா. என்ன தேடியா? பொண்ணா? ஆமா, ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என் ரூம்ல அழுது முகமெல்லாம் செவந்திருக்கு. உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? நோ, என்ன தேடி எந்த பொண்ணு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க ஒரு சாமியாருங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றதும் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு கடைசியில் நீங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சுதான். சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். பார்க்கறதும் பார்க்காதும் உங்க இஷ்டம். பார்க்கறதுக்கு அழகா வேற இருக்காளா? அவ அழும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்னடா இது, அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா இருக்குதாமே. ஒருவேளை போன இடத்துல எங்கேயாவது எசகு பெசகா வாரிசு உருவாயிருச்சா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் பொம்பளைங்களை விரும்புறதும் இல்ல வெறுக்கிறதும் இல்ல. தெரியும், இருந்தாலும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அந்த பாம்பு எந்த நேரத்துல எங்க கொத்துமோ யாருக்கு தெரியும். டண்டு யாருடா அந்த பொண்ணு? அருண், அழகான பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னதெல்லாம் போயிடா. நீ இந்த பொருட்காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக நாடகம் ஆடிருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான். அருண் பைத்தியம். இப்போ அதே மனசு புரிஞ்சுக்கோ அருண். புரியுது. நான் உன்னை நீச்சல் குளத்துல காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நீ இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். லுக், அன்னைக்கு உன்னை காப்பாத்தினதுக்கு காரணம் மனிதாபிமானம், காதல் இல்ல. புரியுதா? இத பார், அனாவசியமா என்ன காதலிச்சு நேரத்தை வீணாக்காத. நம்ம காலேஜ்ல எத்தனையோ பசங்க உன்னை பார்த்து சொல்லி விட்டு திரியறாங்கல்ல, அவங்கள யாரையா ட்ரை பண்ணு. டே அருண், பிரியா உன் மேல உயிரியே வச்சிருக்காடா. ஏன்டா அவகிட்ட இப்படி எரிஞ்சு விடுற? நான் ஒன்னும் அவளுடைய அழகுக்காக சிபாரிசு பண்ணல, அவளுடைய அன்புக்காக சிபாரிசு பண்றேன். அன்பா? எல்லாம் வெறும் நடிப்புடா. என்னது நடிப்பா? எப்படா சொல்ற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான்டா. காதல் காதல் நம்ம பின்னாடியே சுத்துவாங்க. நாம அவங்க வலையில விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்னமோ காதலிச்சு ஏமாந்த மாதிரி பேசுற. நான் ஏமாறலடா, ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்த அநியாயமா ஏமாந்து போனான். மஞ்சுளாங்கிற பொண்ண என் ஃப்ரெண்டு சிவா உயிருக்குயிரா காதலிச்சான். அவளும் அவனை காதலிச்சா. அவனை விட பெரிய பணக்காரன் கிடைக்கிற வரைக்கும் உடனடியா இவனை கை கழுவிட்டு அந்த பணக்காரனுக்கு கழுத்தை நீட்டிட்டா. அவ கல்யாணத்தன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிவா பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு செத்து போயிட்டான். அவன் பணத்தை பார்க்க கூட அந்த ராட்சசி வரலடா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லை. என்ன, இந்த உலகத்துல உண்மையான காதலை கிடையாதுடா. சேஞ்ச் ப்ளீஸ். இந்தாங்க சார். தேங்க்ஸ். எனக்கு இது வேணும். அது இல்ல, இந்த பாட்டில். காலி பாட்டெல்லாம் கொடுக்கறது இல்லம்மா. நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. இந்தாங்க 100 ரூபா. தம்பி, இதுல என்ன எழுதி இருக்கு? இது யார் உங்ககிட்ட கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு கொடுத்துச்சு. ஐ லவ் யூ. அப்படின்னா? நான் உன்னை காதலிக்கிறேன். காலையில பியூனுக்குலாம் லவ் லெட்டர் வருது. போய் அசத்துக்கு போங்க. என்ன பெரியசாமி, ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆயிருக்கும் நினைக்கிறேம்மா, கேட்டு பாருமா. ஐ லவ் யூ. ஐயோ, what a sweet voice. ஐ லவ் யூ. மது கடைக்கு வழி என்னடி, மறைக்காமல் நீ சொல்லடி.
கடைக்கு வழி என்னடி மறைக்காமல் நீ சொல்லடி மதுபானம் தொட்டதில்லை மகராணி இதழ் பானம் ஊற்றிக் கொடு இசைவாணி பழச்சாரும் அறியாத புதுச்சாராய் உதடுகள் பொழிகிற மது கடைக்கு வழி என்னடி மறைக்காமல் நீ சொல்லடி நான் இன்னும் பார்த்ததில்லை காதல் மன்னா என் கைகளை விட்டுவிடு என் பெண்மை தாங்கவில்லை முத்தங்கள் தேர்ந்தாலும் முடியாது நம் பந்தம் ரத்தத்தில் உண்டாச்சு ரதிமாறன் ஒப்பந்தம் எங்கும் அடி இத்தனை பல்லவியா நான் இன்னும் பாடவில்லை உள்ளங்கைகள் என்றும் அறியாத பரவசம் நவரசம் தனித்திருக்க முடியாதையா சரி பாதி நீதானையா பகலோடு உன்னடியை தொழ வேண்டும் இரவோடு உன்மடியில் விழ வேண்டும் இருந்தாலும் நடந்தாலும் இறந்தாலும் இனிவள் ஒரு கணம் தனித்திருக்க முடியாதையா சரி பாதி நீதானையா தனித்திருக்க முடியாதையா சரி பாதி நீதானையா வா குஜிலி வா அங்காள பரமேஸ்வரி அன்னை கருப்பசாமி அதிர்ஷ்ட தேவதைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற பிரகாஷ் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபிகர் ஒண்ண செலக்ட் பண்ணி கொடு பார்க்கலாம். ஆ பிரகாஷ், உன்னுடைய வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. உனக்கு வந்திருக்கிற சீட்ல எக்கனாமிக் ப்ரொஃபசர் எலிசபெத்துடைய போட்டோ வந்துருச்சுப்பா. சக்சஸ். என்னடா சக்சஸ்? எலிசபெத் இன்னும் கல்யாணமாகாத ப்ரொஃபசர். அவங்களுக்கு எனக்கும் கடவுளா பார்த்து போட்டிருக்கிற முடிச்சு இது. டார்லிங் எலிசபெத், நீ மட்டும் ஓகே சொல்லிட்டினா என்னுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே. ஒரு சிங்கிள் சீட்ல ஒரு மாணவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டியே. நெக்ஸ்ட். அம்மா அங்காள பரமேஸ்வரி ஐயாவுக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல கிளிய வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் பார்ட் டைம் ஜாபா பண்றேன் சார். இடியட். ஃபாரின்ல பண்ணா பாராட்டுவீங்க, இந்தியாவுல பண்ணா இடியட்டா சார்? சார் இது பார்த்தாதான் சார் கிளி, பார்க்கலைன்னா எலியா? உளி சார். உங்க வாழ்க்கையை செதுக்கி செப்பனிட்டுரும் சார். சார் இந்த கிளிக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லா கிளிக்கு பின்னாடி வால் தான் பாத்திருக்கேன்.
இந்த கிளிக்கு பின்னாடி கதை இருக்குங்கிறியே. இட்ஸ் நாட் அ டேல், இட்ஸ் அ டேல். Come on, tell. ఈ చిలక ఒక పాపమైన జీవి. బాగా చెప్పావు ప్రేమలేఖ. ये तो था, हाँ। ये मजबूरी है, एक दूजे के लिए है. मैंने प्यार किया. பரவாயில்ல, பல பாஷைகளை பேசி சென்டிமெண்டால என்ன அடிச்சிட்டியே. இங்க பார், இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும். தயவு பண்ணி கிளிய கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு WMA. நோ, நீங்க எதையோ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் WMAன்னு சொன்னது தமிழ்ல ஒரு MA, இங்கிலீஷ்ல ஒரு MA. That's why I told WMA. இன்னொன்னும் சொல்றேன், தமிழ் மொழியின் மீது உள்ள காதலின் காரணமாக நான் தமிழ் பேராசிரியரா மாறினேன். இது சாதாரண மனித காதல் அல்ல. அல்ல அல்ல அல்ல. உக்கர், அதையும் தாண்டி புனிதமான